ஹாய் டாமீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் யூ ஆல் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு அவர் சேனல் ஹஷு வித் எஃப்எஃப். நான் உங்கள் ஹஷு. எல்லோரும் எப்படிடா இருக்கீங்க? என்னக்கா நீ 2 நாள் ஆளையே காணோம், இப்போ எப்படி இருக்க, என்ன பண்ணுறேன்னு சொல்லி கேட்குறியா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. அதுக்கு ஒரு மெயினான ரீசன், 2 நாள் வீட்டில் நிறைய ஒர்க். நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். அதனால தான் நான் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய ப்ரெசன்ஸை ஷார்ட்ஸில் காட்டினேன். ஆனால் ஷார்ட்ஸில் வியூஸ் அதிகமாக வரலை, ஏன்னு தெரியல. அண்ட் ஒரு ரெக்வஸ்டர் ஒன் ஷாட் என்னை நம்பி ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்தது, அது நான் இன்னும் முடிக்கல. நான் அந்த சப்ஸ்கிரைபர்கிட்ட ரொம்ப 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 சாரி கேட்டுக்கிறேன். அண்ட் அவங்க தங்கச்சிக்கும் ரொம்ப 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 சாரி. அண்டு 2 நாள் ஆனாலும் பரவாயில்ல. டிலேட்டட் ஹாப்பி பர்த்டேடா. சாரி, ரொம்ப ரொம்ப சாரி. நான் ரொம்ப ட்ரை பண்ணேன், எப்படியாவது இப்படிக்கா ஓடியாவது போயிடலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் நிறைய ஒர்க் இருக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, ஓகே, இனிமேல் நம்ம சேனலில் நிறைய ஒன் ஷாட் போடலான்னு இருக்கேன். எல்லாருக்கும் ஓகேனா ஒரு லைக் போட்டு, அதே மாதிரி கமெண்ட்டில் தம்ஸ் அப் போட்டு போயிருங்கடா. ஒன் ஷாட்னா ஓகேக்கா, நாங்கள் எல்லாம் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி லைக் போட்டு ஒரு தம்ஸ் அப் போட்டுருங்க. ஸோ இப்போது என்னென்னா, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இன்சிடெண்ட்டா அப்படின்னா என்ன அப்படின்னோடனே எனக்கு ஸ்டோரி வந்துருச்சு. ஆனால் தம்ப்லைன் என்ன வைக்கிறதுன்னு தெரியல. நானும் ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டே இருந்தேன். இதை அவங்க வச்சிட்டாங்களே, இதுவும் அவங்க வச்சிட்டாங்களே, ஐயோ அப்படின்னு. அட்லீஸ்ட் இப்போ நான் வச்சதுக்கு என்ன காரணம்னா, சரி ஆமீஸ்க்கு சரி என்னடா இது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இன்சிடெண்ட்டுன்னு வருது, சரி என்ன கர்மம்னு பார்ப்போன்னு சொல்லி நீங்கள் தொடுவீங்கன்னு தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த இதில் டேவோட டைலாக் போடா அபிஸ்டு அப்படின்னு வச்சேன். ஆனால் அது எப்படியோ கட் ஆயிடுச்சு. நானும் எவ்வளோ பண்ணி பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் சிங்கிள் டேட் அந்த ஜேகேவோட ஒன் ஷாட்டும் நான் கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி எல்லாம் பண்ணி அது டக்குன்னு டெலீட் ஆகிடுச்சு. எனக்கு ஒரு நிமிஷம் என்ன பண்ணுறதுன்னு தெரில, மைண்டு ஃபுல்லாக பிளாங்க் ஆகிடுச்சு. அன்றைக்கி ஃபுல்லாக போங்கடா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்றுமே பண்ணாமல் விட்டுட்டேன். சாரிடா, என்னால் முடியல. ரொம்ப போட்டு தாக்குன்னு தாக்கிட்டுருக்கு. ஆல்ரெடி நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மி, வியூஸ் கம்மி. யூடியூப்பில் கேவலமாக கேட்குற மாதிரி ஃப்ளோ சார்ட் ரொம்ப கீழே போயிட்டுருக்கு. விட்டால் ஃபோன் பண்ணி திட்டிடுவாங்களோ, இல்லை சேனலே தூக்கிடுவாங்களோ அளவுக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு. அந்த அளவுக்கு வியூஸ் போகலை. ஒன் ஷாட்லாம் எல்லாேருக்கும் என்னென்னா வருதா இல்லையான்னு தெரியல. ஏதோ நம்ம ஒன் ஷாட்லாம் ஹைட் ஆகிடுதா, இல்லை நம்ம எஃப்எஃப்லாம் ஹைட் ஆகிடுதோ, ஷார்ட்ஸ்லாம் ஹைட் ஆகிடுதோன்னு சொல்லி நினச்சிட்டே இருக்கேன். ஏன்னா ஷார்ட்ஸுக்கு வியூஸ் வருது, ஆனால் லைக்ஸ் வரல. நம்ம பிடிஎஸை தான் நம்ம போட்டிருப்போம் எப்போவுமே, அவங்க தான். ஆனால் ஏன் வரலன்னு எனக்கு இன்னும் வரையும் தெரியல. ஸோ இட்ஸ் ஓகேடா. நீங்கள் கண்டிப்பாக இந்த இது கேட்டிங்கன்னா போய் நம்மளோட ஷார்ட்ஸையும் பாருங்கள். ஷார்ட்ஸ்லாம் நல்லது, எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் என்னோடய எடிட்லாம் ரொம்ப எப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஓகே இது இப்படி போட்டால் நல்லாயிருக்கும், அப்படி போட்டால் நல்லாயிருக்கும்னு கஷ்டப்பட்டு பாட்டெல்லாம் ரெடி பண்ணி ரொம்ப 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 கஷ்டப்பட்டு போட்டிருக்கேன். நீங்கள் அதையும் பார்க்கணும் ஆசைப்பட்றேன். அண்டு இந்த ஒன் ஷாட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு இது ஒரு பிஎல் ஒன் ஷாட். பிஎல் பிடிக்காதவங்க தயவு செஞ்சு நம்ம இதில் உங்களுக்காக வேறு இது நம்ம போட்டிருக்கோம், வேறு நிறைய இருக்குது, நிறையா வரும். ஸோ அதனால் என்னடா அக்கா இதை போய் பிஎல்லாக போட்டாங்களேன்னு சொல்லி யாரும் வருத்தலாம் பட வேணாம். இது பிஎலுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் நான் பிஎலுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இல்லைக்கா எனக்கு பிஎல்லாம் பிடிக்கும்னா நீங்கள் தாராளமாக பார்க்கலாம், அதில் எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் கிடையாது. ஓகேவாடா? இப்போது நம்ம நேராக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? ஸோ ஸ்டார்டிங் சீனில் ஒரு காரில் தான் காட்டுறாங்க. அந்த காரில் பேக் சீட்டில் ஜேகே தான் அவனோட மடியில் லேப்பை வச்சு ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். ஸோ காரை யுங்கி ஓட்டுறாரு. ஜேகேவோட பிஏ தான் யுங்கி. ஸோ யுங்கி ஜேகேட்ட, ஜேகே நம்ம என்ன அந்த மீட்டிங்க்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டியா அப்படின்னோடனே, மீட்டிங்லாம் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, எதுக்கு இவங்க போய் மீட்டிங்கை பாரில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்க, சில கம்பெனிஸ் ரகசியமாக பாரில் தாண்டா வைப்பாங்க, அதனால தான் நிறைய முக்கிய புள்ளிலாம் வராங்க, ஸோ பாரில் இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு சொன்னாங்க அப்படின்னோடனே,
அவரும் சரிடா நான் அதிகமாக குடிச்சிடாமல் பார்த்துக்கோ, கொலாப்ஸ் ஆகிட போகிறேன்னு சொல்லிகிட்ருக்க. இவங்கேயும் சரிடா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிகிட்ருக்காரு. ஸோ இப்போ நேராக இப்போ பார்க்கு தான் வர ஜேகே தான் உள்ளே என்ட்ராக பார்த்தா அங்கே ஒரு பெரிய டேபிள் புக் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லோரும் லைக் அவ்வளோ பேர் வந்திருக்காங்க. ஜேகே தான் எல்லாருக்கும் வந்து எல்லாருக்கும் குட் ஈவினிங் அப்படின்னு சொல்லவும் எல்லோரும் குட் ஈவினிங் ஜோகே அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஜேகேவும் நல்லா உட்காருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவனும் போய் உட்கார இவங்க தான் ஜேகே பக்கத்தில் உட்காந்துட்டு ஃபைல்ஸ்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்கா. வந்து அந்த ப்ராஜெக்ட் பற்றி பேசிக்கிட்டு இருக்கா. அந்த ப்ராஜெக்ட் வந்து கொஞ்சம் சீக்ரெட். ஏன்னா பக்கத்து கம்பெனிக்கு தெரிஞ்சால் அவங்க கண்டிப்பாக ஜேகே ஒருத்தர் காப்பி பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் அவன் ரொம்ப சீக்ரெட்டாக யாருக்கெல்லாம் ரொம்ப முக்கியமானவங்களோ அவங்களே இவ்வளோ பேர் தான் முக்கியமானவங்கள மட்டும்தான் அவன் கூப்பிட்ருக்கான். ஸோ இந்த மாதிரி வந்து மீட்டிங் போயிட்டுருக்க. மீட்டிங் ரொம்ப நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்கும். எல்லாேருக்கும் ரொம்ப ஹாப்பி. ப்ளஸ் ப்ராடக்ட் வந்து ரொம்ப நல்லாவும் வந்திருக்கு. ஸோ எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. இது வந்து லைக் இந்த ப்ராடக்ட் நிறைய ரீச் அவுட் கொடுக்கும்னு சொல்லிவிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாக எல்லோரும் வந்து பார்ட்டி பண்ணலான்னு என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஜேகே தான் அவன் எதுவும் குடிக்க மாட்டேங்கிறான். அவனுக்கு வந்து என்னென்னா லைக் குடித்தா அவன் ஏதாவது லூசுத்தனமாக பண்ணுவோம், லைக் ஏதோ பொறுமை இழந்துட போகிறோன்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிகிட்ருப்பான். ஸோ இங்கேயும் வந்து ஜேகேக்கு வேணாம் தான் சொல்லியிருப்பார். ஆனால் பக்கத்தில் இருக்க பார்ட்னர்ஸ் கேட்கவும் ஜேகேவால் வந்து அவாய்ட் பண்ண முடியல. ஏன்னா பார்ட்னர்ஸ் அவங்க நம்மளோட கம்பெனிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கவும் ஜேகேவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் குடிக்கலான்னு தான் நினச்சான். அதுக்கப்புறம் பார்ட்னர்ஸ்க்கு போட்டி போட்டு குடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ அப்படியே குடிச்சிட்ருக்கச்சேன். ஸோ அந்த பாரில் தான் ஜிமினோட வந்திருப்பார். ஜிமினை பார்த்துட்டு நம்ம ஆற்றுல தெரிஞ்சால் அவ்வளோதான்டா, ஆற்றுல தூக்கி போட்டுருவாங்கடா, ஏன்டா அப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை கேட்க. ஜிமினும் அவன் இங்கே தாண்டா பர்த்டே பார்ட்டி வச்சுருக்கான், நான் என்ன பண்ண முடியும், நம்ம 2 பேரை வேறு வரந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி போட்டான், என்ன பண்ணுறது அப்படின்னோடனே எனக்கு பயமாக இருக்குடா, வேணாண்டா தோப்புனாருக்கு தெரிஞ்சா தோப்புக்காரனும் போட விட்ருவாரா, வாடா ஓடிடலாம் அப்படின்னோடனே அட வாடா அதான் தோப்புனார்கிட்ட எக்ஸ்ட்ரா கிளாஸு ஸ்டடி குரூப் ஸ்டடி அப்படின்னு தான் நான் சொல்லிட்டு வந்திருக்கோம், அப்புறம் என்ன அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க, ஃபோன் வரும்போது மட்டும் பார்க்கு வெளியே போய் பேசிக்கலாம், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னோடனே ஒன்றுமே இல்லைன்னு சொல்ல எனக்கு படன்னு வருதுன்னு சொல்லிட்டு தேங்கு தான் அப்படியே பார்த்துட்டே இருக்கார். அந்த இடமே ஒரு மாதிரி ரொம்ப இதாக இருக்கு. ஸோ இப்போ ஜிமின் தான் அவர் வந்து கையிலேயே லைக் இவங்க வீட்டிலேருந்து வரும்போது குட்டியால் ட்ரெஸ் போட முடியாதுல்ல, லைக் செக்ஸியாக அந்த மாதிரி. ஸோ அதனால் அவர் கையிலேயே வந்து 2 ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காரு அவருக்கும் தேங்கும். ஸோ அவங்க 2 பேரும் போய் வாஷ்ரூமில் போய் மாற்றிட்டு வர தேங்கு தான் இந்த ட்ரெஸ் என்னோட இவ்வளோ குட்டியாக இருக்குது, லைக் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குடா அப்படின்னோடனே அப்படி இருந்தால் தான்டா நல்லா சில்க் சட்டை போட்டுட்டாருனா தான் ஜாலியாக இருக்கும், வா சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் தான் அப்படியே தேங்க கூப்பிட்டு போக தேங்கும். கடவுளே பெருமாளே என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் போயிட்டுருக்காரு. ஸோ இப்போ வந்து ஜேகே தான் எல்லாம் குடிச்சிட்டு வந்து ஒரு பக்கம் தனியாக உட்காந்துட்டு ஒரு பாட்டில் மட்டும் கையில் வச்சுட்டு நான் தான் வேணான்னு சொன்னேனே எனக்கு ஊற்றி கொடுத்துட்டாங்களே அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்துட்ருக்கேன். அப்போ தான் வந்து அவர் அப்படியே நிமிர்ந்து பக்கத்தில் ஒரு பார்ட்டி மாதிரி நடக்குது. அவரும் அடையங்கொய்யால் பேசாமல் பாரே புக் பண்ணியிருக்கணும், எங்கள் பாட்டிக்கு இந்த டேபிள் மட்டும் புக் பண்ணி வச்சுருக்காங்க, அந்த பக்கம் எவன் தான் பார்ட்டி பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லி அப்படியே பார்க்க அப்போ தான் வந்து கரெக்டாக தேங்க பார்க்குறாரு. தேங்க மட்டும் அந்த கூட்டத்திலே கலக்காமல் லைக் பதுங்கி அப்படியே நின்றுட்டுருக்கான். ஜேகேக்கு அவனை பார்த்துட்டு அவனால் பார்க்க கூட முடியல, முழிச்சு பார்த்துட்டு யாரா அவன் பார்க்க செம்மையாக இருக்கான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கேன். ஸோ அப்போ தான் அந்த கூட்டத்தில் வந்து ஜிமின் வந்துட்டு வாடா டான்ஸ் ஆடலாம் அப்படின்னோடனே நான்லாம் வரல, நீ கூப்பிட்ட நான் வந்துட்டேன், நீ போடுன்னு சொன்ன நான் போட்டேன், ஆடுன்னு சொன்ன கொன்னுடுவேன் போயிடு அப்படின்னு சொல்லவும் ஏன்டா அப்படி பண்ணுற, அதான் யாருக்கும் தெரியாதுல்ல, நீ அப்படியே தோப்பனார்னு சொல்லு, அப்புறம் உனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் புருஷன் சொல்லு, கடைசி வரையும் நீ என்ஜாயே பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க அது பண்ணணும் தான், அப்புறம் என்ன வான்னு சொல்லிட்டு கூட்டத்துக்குள்ளே இழுத்து விட அவ்வளோதான். தேங்க பட்டுக்கு அவருக்கு தெரிஞ்ச மாதிரி தத்தக்க புத்துக்கான ஆட எல்லோரும் சிரிக்கிறாங்க. ஜேகேக்கு அதுக்கு மேலே அவனால் சிரிப்பு தாங்க முடியல. அவன் ஃபுல் ஃபோக்கஸும் அப்படியே தேங்க மேலே தான் இருக்குது. தேங்க வேறு அந்த குட்டியாக ட்ரெஸ் போட்டிருக்கான
யாருன்னு கூட அது சொல்ல முடியாது. ஆனால் அந்த ஷர்ட் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் அவன் வந்து அப்படியே தேங்க பாடியை தான் ஃபுல்லாக பார்த்துட்ருக்கான். லைக் அங்கங்கே அங்கங்கே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன். அவனுக்கு தான் அங்கே டெம்ப்ட் ஆகுது. ஐயோ ஜேகே, நீ உன்னோட லிமிட்டை க்ராஸ் பண்ணிட்ட, வேணாம் அப்படியே கட்டுப்படுத்திட்டு ஓடிடுன்னு சொல்லிட்டு அவர் தான் திரும்ப முடியல, கண்ணு கூட எடுக்க முடியல. போச்சு அப்படின்ற மாதிரி அந்த மனுஷன் தான் யோசிச்சுட்ருக்கேன். ஸோ அங்கே இங்கி தான் அவன் அந்த பக்கம் செம்ம மாட்டேன். ஆனாலும் ஜேகேவை பார்த்துட்டு ஜே போகலாமா அப்படின்னோடனே, போகிறதா, எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி கேட்க, வீட்டுக்கு தான்டா, எதுக்கு மேலே முடியாது, இவங்கெல்லாம் பாரு பார்ட்னர் மாதிரியா இருக்காங்க, ஃபுல் நேரம் குடிக்காரங்க மாதிரி பாலே செட்டில் ஆகிட்டாங்க, நம்ம போகலாம் வா அப்படின்னு சொல்ல, நீ போ எனக்கு ஒன்று இருக்குது நான் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னோடனே, என்னது அப்படின்னோடனே அவரும் எந்திரிச்சு போகாடே ஜே போகாத, லிமிட்டை க்ராஸ் பண்ணுறடே போகாதரா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். அவர் தான் போயிட்டார். ஸோ அப்படி வந்து அவர் தான் அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு போயிடுறேன். தேங்க பாட்டுக்கு தத்த கப்பத்துக்கு ஆடிட்டுருப்பானா. அவன்கிட்ட வந்து ஒருத்தர் சும்மாவே அப்படியே நின்றுட்டே இருந்தான். நம்மளுக்கு யாரா அவன் நின்றுட்டே இருக்கானேன்ற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் ஆகல பின்னாடி நிற்கிறது. ஸோ வந்து அவரும் திரும்பி பார்த்தா ஜேகே தான் ஃபுல் மப்பு. அவன் மூஞ்சியெல்லாம் அப்படியே செவந்து போன மாதிரி இருக்குது. அப்படியே அவன் கண்ணெல்லாம் சொருக்கிக்கிட்டு ஜேகே தேங்க தான் பார்க்க, தேங்கம் ஐயோ யார் இவனும் இந்த பார்ட்டியில் தான் இருக்கானோ, ஆனால் இவனை பார்த்தா நம்ம காலேஜில் படிக்கிறவன் மாதிரி தெரியலையே, சீனியரா, ஆனால் இவனை பார்த்தா 10 வருஷத்துக்கு மேலே நம்ம காலேஜுக்கு முன்னாடி படித்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே குறுன்னு பார்க்க, ஜெய்கே தான் அழகாக இருக்கியே அப்படின்னு ஒன்று, எது அப்படின்னு சொல்லிட்டு தேங்கதான், ஆஹா இது அது போலையே ஓடிடுறியே தேங்க அப்படின்ற மாதிரியே அவர் தான் அப்படியே ஓட போக ஜேகே தான் உடனே பிடிச்சி அப்படியே வாயோடு சேர்த்து லாக் பண்ணிட்டு தேங்க இழுத்துட்டு போயிட்டுருக்காரு அந்த கூட்டத்துலேருந்து. தேங்க ஐயோ வீடு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா முன்னிகிட்ருக்கேன். ஆனால் ஜேகே கிட்டேருந்து தப்பிக்கவே முடியல. அவன் நல்லா குடிச்சிருக்கான், அதனால க்ரிப்பு நல்லா டைட்டாக இருக்குது. ஸோ அவனும் வீடு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிட்டுருக்கான், முடியல. ஸோ அப்போ வந்து அங்கேயே வந்து அந்த பாரே ஒரு மாதிரியானது தான். ஒன் நைட் ஸ்டாண்ட்லாம் அங்கெல்லாம் நடக்கும். அங்கே ஆளுமே இருப்பாங்க, நம்ம காசு கொடுத்தா அவங்க ஒன் நைட் ஸ்டாண்டுக்கு வருவாங்க அந்த மாதிரி. ஸோ ஜேகே அங்கே ஒன் நைட் ஸ்டாண்டு அந்த மாதிரி ஆளுன்னு சொல்லி நினச்சிட்டான். ஸோ அவனும் வந்து அப்படியே தேங்க இழுத்துட்டு ஒரு ரூம்குள்ளே போக அங்கே ஒரு பையன்தான் நிற்பான். இவனை இதுவரையும் இங்கே பார்த்ததே இல்லையே, என்ன தொழிலுக்கு புதுசோ அப்படின்ற மாதிரி பார்க்க தேங்க சமக்கம் வந்து யாரா தொழிலுக்கு புதுசு, நீ தான்டா அப்படிப்பட்டவன், நான் ஒன்றும் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்ல, இப்போ அவன் கூட எதுக்கு அப்போ போகிற அப்படின்னு சொல்லி அவன் கேட்க, தேங்கு அட பாவி என்னை எந்த லிஸ்ட்டில் சேர்த்துட்டான் அப்படின்ற மாதிரி பார்க்க, ஜெய்கே தான் அங்கே பேச்சு வாடா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போக, என்னது பேசக்கூடாதா அப்படின்ற மாதிரி அவர் தான் ரூமுக்குள்ளே அப்படியே இழுத்துட்டு போயிட்டாரு. தேங்கும் நீ யாரா, என்ன எதுக்கடா இழுத்துட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஜேகேவும் ஏன்டா ஓவராக பேசுகிறேன், ஒன் நைட்டுக்கு நீ எவ்வளோ வாங்குற, 1 lakh 2 lakh அப்படிங்கிறாரு. என்னது லேக்ஸ் கணக்கில் வாங்குவாங்களா அப்படின்ற மாதிரி தேங்க பார்க்குறாரு. அவருக்கு எதுவும் தெரியாது. ஸோ அவரும் இங்கே பாரு, நீ நினைக்கிற ஆள் நான் கிடையாது, நான் இங்கே பார்ட்டி பண்ணுறதுக்கு வந்தேன் அப்படின்னோடனே, நானும் பார்ட்டி பண்ணுறதுக்கு தான் வந்தேன், ஆனால் ஒன்றை பார்த்தோன்னே வேறு பண்ணணும்னு தோணுது, ஒழுங்கா என் கூட கோஆப்ரேட் பண்ணால் நல்லா சுமூகமாக முடிஞ்சிடலாம், நீ அப்படிப்பட்ட ஆளே இல்லைன்னு கூட வச்சுக்கோ, அவ்வளோ ஆனால் காசு தரேன் அண்ணா ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்க, தேங்கு தான் என்னது ஐயோ இவனா அப்படின்ற போது பார்த்துட்டு தேங்கு அப்படியே ஓட போக, திருப்பி அவர் தான் நல்லா இடுப்பு பிடிச்சிட்டு அப்படியே தேங்கிட்ட, சும்மா ஓடாத, என்ன கழுவுற மீனில் நழுவுற மீனா நீனு, என்கிட்டலாம் அப்படிலாம் நழுவலாம் முடியாது அப்படின்னோடனே, தேங்க இங்கே பாருங்கள் நீங்கள் தப்பாக நினச்சிட்டிங்க, நான் அப்படிப்பட்ட பையன் கிடையாது அப்படின்னோடனே, சரி அப்படிப்பட்ட பையன், 2 lakh 1 lakhலாம் பார்த்தாதா, 50 lakh ஓகே அப்படின்னோடனே தேக்கு ஐயோ இவன் ஒருத்தன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு, இங்கே பாருங்கள் நான் நிஜமா அப்படின்னு சொல்ல வரத்துக்குள்ள ஜேகே தான்
அப்படின்னு சொல்லி கிஸ் பண்ணிட்டான். தேங்க்கு தான் அவ்வளோதான். மனுஷன் அப்படியே கண்ணெல்லாம் ஒரு மாதிரி போக தேக்கே நல்லா இருக்குடா ஆனால் கிஸ் பண்ணுறது. குடிக்க கூட மாட்டியா? நல்லா செவன்னு லிப்ஸ்டிக் போடுவியா என்ன அப்படின்னு சொல்லவும் தேங்க்கு செம்ம டென்ஷன் ஆகிட்டு அப்படியே ஜேகே தள்ளி விட்டு பாலான்னு ஒரு அரை அடிச்சுட்டு, யார்ரா நீ? உனக்கு இதான் இன்டென்ஷன் தானா? நீ என்ன நினச்சிட்ருக்கான்? இல்லை இங்கே பாருக்கு வர பசங்களாம் அப்படிப்பட்டவங்கன்னு நினைக்கிறியா? நான் ஒன்றும் அப்படிப்பட்டவங்க கிடையாது. அப்படிப்பட்டவங்கன்னா கூப்பிடு, அவனுக்கு எவ்வளோ வேணால் கொடு. எனக்கு ஏதாவது கொடுக்குறான்னா அப்படியே குத்துனான்னு வச்சுக்கோ, மூஞ்சி பஞ்சராகி மூஞ்சி தேஞ்சிரும் போடா அப்படின்னு சொல்லிட்டு தேவன் தான் அங்கேருந்து ஓட ஜேகே தான் அவன் அரைஞ்சதை அப்படியே கன்னத்திலே கை வச்சுட்டு அப்படியே அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டான். ஸோ அப்படியே இங்கே தியாங் தான் அந்த ஸ்பீடுக்கு ஜிமினா அங்கே இருப்பான். அவன் பாட்டுக்கு குடிச்சிட்டு ஆடிட்டுருக்கான். அவன் ரொம்ப லைட்டாக குடிச்சிருப்பான். ஸோ அப்போ தியாங் தான் போன ஸ்பீடுக்கு அப்படியே நேராக ஜிமினை தரன்னு இழுத்துட்டு வந்துட்டு, ஜிமினோ என்னடா அப்படின்னு சொல்லி கேட்க, வீட்டுக்கு போகலாம் வா அப்படின்னோடனே, வீட்டுக்கா ஏன்டா அப்படின்னோடனே, போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா தான் நேராக ரெஸ்ட் ரூம் கூப்பிட்டு போய் ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு இப்போ 2 பேரும் நேராக பப்லேருந்து கிளம்பி கேப் பிடிச்சி போயிட்டுருக்காங்க. தேங்க் தான் அவன் கிஸ் அடிச்சதை லிப்ஸையே தொட்டு பார்த்துட்டு, ஐயோ ஃபஸ்ட்டு கிஸ்ஸு அபிஷ்டு, நான் இதை பாவத்தை எங்கே போய் கழுவுறதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்துட்ருக்க. ஜிமினோ தேங்கு அப்படின்னு சொல்லி கேட்க, என்னடா அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன்டா ஒரு மாதிரி கோவமாக கேட்குற, என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவர் கேட்க, தேங்கும் உன்னால தான், நான் தான் வேணான்னு சொன்னேன்ல கேட்டியா, இப்போ எல்லாம் உன்னால தான் அப்படின்னோடனே, என்னால் தான் போதுமா அப்படின்னோடனே, என்ன தப்பு ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிட்டா நீ பண்ணது தப்பே இல்லைன்னு ஆயிடுமா? முதல்ல என்ன தப்புன்னு சொல்லுடா, அதுக்கப்புறம் தப்பா சரியா அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னோடனே அவரும் ஜிமின் அந்த கூட்டத்தில் ஒருத்தன் அவன் என்னை கூட்டிகிட்டு போய் அப்படின்னோடனே, அப்படிங்கிறாரு. அவன் என்னை கூட்டிகிட்டு போயின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறது. ஜிமின் தான், ஐயோ எல்லாம் முடிஞ்சிச்சாடா, சேஃப்டி கிஃப்ட் ஏதாவது யூஸ் பண்ணிங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, ஆடாச்சு அந்த அளவுக்குலாம் இல்லைடா அப்படின்னு சொல்லுவோம். அந்த அளவுக்குலாம் இல்லையா? அப்புறம் என்ன பண்ண, எனக்கு கிஸ் பண்ணிட்டான்டா அந்த அபிஷ்டோ அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாரு. ஜிமின் தான் சிரிச்சிட்டு, என்னது கிஸ் பண்ணிட்டானா? போச்சா ஃபஸ்ட்டு கிஸ்ஸு என்னமோ என்னை கட்டிக்க போகிறவருக்கு தான் கொடுப்பேன்னு எவ்வளோ பண்ண போச்சா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. தேங்க்கு வெறுப்பாயிருவேண்டா, நான் ஆல்ரெடி கடுப்பில் இருக்கேன், வெறுப்பேத்தாத. என்னடா இந்த பாவத்தை நான் எங்கடா கழுவுறது, பெருமாளே என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. ஜிமினோ சரி விடுடா, அது பாப்பு கிப்பன்னு போகும்போது ஏதாவது ஒரு பொறுக்கி பையன் பண்ணுறது தானே அப்படின்னு ஒன்று. நீ என்ன 4 பேரை கிஸ் அடிச்சிருக்கியா, என்ன இவ்வளோ சாதாரணமாக பேசுகிற அப்படின்னு ஒன்று. நான் அதுவும் சொன்னேன், அந்த மாதிரி ரேஞ்சில் நான் இன்னும் போகலை அப்படிங்கிறாரு. அதான் பட்டாதான்டா தெரியும் அந்த வழியெலாம் அப்படின்ற மாதிரி அவர் தான் அப்படியே கண்ணை மூடிட்டு, நீ என் தோப்புனார் மூஞ்சில் நான் எப்பட்றா முடிப்பேன், என் புருஷனுக்கு நான் உண்மையாக இல்லையேடா அப்படின்னு சொல்லி அழுகிறாரு. ஜிமினா ஐயையோ இவன் என்ன இப்படி பண்ணுறானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பார்த்துட்ருப்பார். ஸோ அப்படியே இருக்கச்ச இங்கே தேங்க தான் வீட்டுக்கு போயிட்டு அவன் பாட்டுக்கு படுத்திருப்பான். அவனுக்கு தூக்கமே வரல. கண்ணை முன்னாலே ஏதோ ஜேகே வந்து இழுத்துட்டு போய் திருப்பி கிஸ் பண்ணுற மாதிரியே வருது. அவனும் என்ன இப்படி வருது, ஐயோ தூக்கம் வராதோ, நாளைக்கு காலேஜ் எப்படி போகிறது, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவனை எந்திரிச்சா அப்படியே மிரரில் அவன் முகத்தை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ எந்திரிச்சு பார்க்க ஜேகே தான் லிப்லாக்க வெறும் லிப்லாக்லாம் பண்ணல, கடிச்சு வச்சுருக்கான். ஸோ அதெல்லாம் ரொம்ப வலிக்குது தேங்க்கு. இவனை என் கையில் மட்டும் அந்த அபிஷ்டு கிடச்சான், அவனை அப்படியே ஆஞ்சு குழம்பு வச்சுருவேன் நான், எனக்கு அவ்வளோ கோவம் வருதுன்னு சொல்லிட்டு அவர் தான் செம்மையாக கோவப்பட்டு அப்படியே பெட்ஷீட் எழுத்து மூடிட்டு எப்படி அந்த அபிஷ்டு வரான்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு கையில் ஒரு கட்டையை எடுத்து வச்சுட்டு அப்படியே படுத்துட்டாரு. ஸோ இப்போ இங்கே ஜேகேவை தான் கொலாப்ஸ் ஆனவனை எப்படியோ இவங்க தான் அவனுக்கு தெளிவு வந்தவொடனே ஜேகேவை அள்ளி போட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருப்பான். ஸோ இப்போ வீட்டுக்கு வந்தவன் ஜேகே அவனுக்கு எல்லாமே ரொம்ப நாளாக ஞாபகம் இருக்குது. ஒருத்தனை இழுத்துன்னு வந்தேன், கிஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிங்க.
ஞாபகமே இல்லை அவருக்கு. இங்கே தான் இப்போது உள்ளே வந்து என்னடா தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்க, டேய் ஒருத்தனா நான் கிஸ் பண்ணேன்டா, அப்படியே கூட்டத்துலேருந்து நல்லா தரன்னு இழுத்துட்டு வந்து கிஸ் பண்ணேன்னு. ஏன்டா ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிற வித்தியமாடா இது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. டேய் நடந்ததை தானே சொல்ல முடியும். அவன் கூட அப்புறம் நான் எதுவுமே பண்ணேனா பண்ணலையா, காசு எதுவும் கொடுத்தேனா என்னன்னு எனக்கு எதுவும் தெரியலையே அப்படின்னு சொல்லி கேட்க, டேய் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி நான் அவன் கூட யாரையும் பார்க்கல, நீ மட்டும்தான் கடந்தேன்னு சொல்லவும் ஜேக்கவும் அப்போ அவன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு. ஸோ அடுத்த நாள் மார்னிங் ஜேகே தான் அப்படியே அவரோட வீட்டில் வந்து அவரோட கம்பெனிக்கு வந்து கிளம்பிகிட்ருக்கா. அப்போ ஜேகேவோட அம்மா தான், ஜேகே உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்கிறது, வாடா போய் பையன் பார்த்துட்டு வரலான்னா வரவே மாட்டேங்கிறா அப்படின்னோடனே, அம்மா எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் ஆல்ரெடி ரொம்ப வெறுப்பில் இருக்கேன், கடுப்பேற்றாத, ஆல்ரெடி எவ்வளோ ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு தெரியுமா, அடுத்ததுன்னு எனக்கு நான் ஸ்டாப்பாக வேலை இருக்குது, இதில் கல்யாணம் பையன் பார்க்குறது அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை அப்படின்னோடனே, டேய் ஜேகே இப்படி சொன்னால் எப்படிரா, அப்புறம் எப்படிரா உனக்கு கல்யாணம் நான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்று பண்ணலாம், பேசாமல் அவங்கள வந்து அங்கேயே வாழ்ந்துக்க சொல்லு, நம்ம இங்கேயே வாழ்ந்துக்கலாம் எப்படி அப்படின்னோடனே, இது ஒரு கல்யாணம் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா பார்க்க ஜேகே சிரிச்சுட்டு அட போமா அப்படின்னு சொல்லிகிட்ருக்க, அவங்க அம்மா தான் அப்படியே ஜேகேவோட பேக்கை பிடிங்கி வச்சுட்டு, இங்கே பாடுறா இன்றைக்கி ஒரு பையனை நான் பார்த்துருக்கேன், ரொம்ப 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 அழகாக இருப்பான், என் வாழ்க்கையில் அப்படி ஒரு பையனை பார்த்ததே இல்லை, என்ன நம்ம ரிலீஜன் கிடையாது அப்படின்னோடனே, என்னம்மா திடீர்னு இப்படிலாம் சொல்கிற, நீ எப்போவுமே நம்ம ரிலீஜனில் தான் பார்க்கணும், நம்ம முறைப்படி தான் கல்யாணம் பண்ணணும் நிறைய சொல்லுவேன், இப்போ என்ன வேறு ரிலீஜன்லலாம் பையன் பார்த்துருக்கேன், உனக்கு நம்ம ரிலீஜனில் யாருமே கிடைக்கல, அது மட்டும் இல்லாமல் இந்த பையனை பார்த்தேன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு, ரொம்ப நல்ல பையன், என்ன காலேஜ் தான் படிக்கிறான், ஆனால் அழகுனா அழகு, உங்கள் வீட்டு அழகு எங்கள் வீட்டு அழகு இல்லை, ஊருப்பட்ட அழகு அப்படின்னே, அப்பா இதுக்கு முன்னாடி பார்த்த பசங்களுக்கு விட இவனுக்கு ப்ரொமோஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்க, அவ்வளோ அழகுடா அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அம்மாவும் ஜேக்கவும். சரி இப்போ அதுக்கு என்ன பண்ணலாமா, வாடா போய் பார்க்கலாம் அப்படின்னோடனே, அம்மா அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. டேய் ஒழுங்காக என் கூட வா, 10 நிமிஷம் நீ வர கர்ற காஃபியை குடிக்கிற பார்க்குற பிடிச்சிருக்கா பிடிக்கல 2 ஆப்ஷன் சொல்லிவிட்டு கிளம்பிடு அப்படின்னோடனே, அப்போ நான் இப்போவே சொல்கிறேன் எனக்கு பிடிக்கல அப்படின்றாரு. டேய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் அப்படியே அவங்க அம்மா தான் ஜேகே காதை பிடிக்க ஜேகே அம்மா அப்படின்னு சொல்கிறாரு. ஒழுங்காக என் கூட கிளம்பி வா, இல்லைன்னா மவனே உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, வா அப்படின்னு சொல்லிட்டு காதை பிடிச்சி திருவி அப்படியே கூட்டிகிட்டு போக ஜேகே தான் சரி வரேம்மா வலிக்குது விடு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து அவங்க அம்மா கூட கிளம்புறாரு. ஸோ இங்கே வந்து ஜேகேவும் அப்படியே கிளம்பிட்டு அவங்க வீட்டுக்கு முன்னாடி தான் வந்து நிற்க, ஜேகேவும் அம்மா வசதி எதுவும் பெருசாக இருக்காது போலையே, ரொம்ப சின்ன வீடாக இருக்குது, இதுவே உனக்கு கரெக்டாக இருக்காது, வா கிளம்பிடலாம் அப்படிங்கிறாரு. வசதியாடா முக்கியம், பயம்தான் முக்கியம், எனக்கு என்ன பயமாக இருக்குன்னா அவங்க உனக்கு அந்த பையனை கொடுப்பாங்களான்னு தான் பயமாக இருக்குது, ஆண்டவரே எப்படியாவது என் பையனுக்கு இந்த பையனை ஓகே பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னானே. ஏசப்பா கிட்ட வேணா மட்டும் நடக்குமா, ஏசப்பா இதில் கல்யாணம் பண்ணாமல் நீ பாட்டுக்கு வேறு ரீஜனில் கல்யாணம் பண்ணுற, அவரே எப்படி ஹெல்ப் பண்ணுவார், பண்ணவே மாட்டார் அப்படின்னோடனே, அதெல்லாம் அவர் பண்ணுவார், நீ வாடா வேணா அப்படின்னு சொல்லிட்டு அவருங்க தான் இழுத்துட்டு போக ஜேகேவும்மா விட்டுமா, நான் என்ன 5 வயசு குழந்தையா, எனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு தான் நீ கூட்டிகிட்டு வந்திருக்கேன், இரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் லைட்டாக நீட்டாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அந்த ஷர்ட்டு கொஞ்சம் இது பண்ணிவிட்டு அப்படியே வந்து உள்ளே என்ட்ரானோடனே ஒருத்தவங்க தான் வாங்கோல் அப்படிங்கிறாங்க. ஜேகே தான் குறுன்னு பார்க்குறான், என்னது வாங்கோலா அப்படின்ற மாதிரி, உட்காருங்க அப்படின்னு சொல்லவும் அவரும் பார்த்துட்டு அம்மா என்ன பிராமினா அப்படின்னு சொல்லி கேட்க, லைக் ரொம்ப இல்லை ஆனால் ஓரளவுக்கு ஆச்சாரமான குடும்பம் அப்படின்னோடனே, ஆச்சாரமா அம்மா நம்ம கவுச்சியிலம்மா அப்படின்னு சொல்லவும், அது பரவாயில்ல பார்த்துக்கலாம்டா அப்படின்னோடனேம்மா எனக்கு தெரிஞ்சு பெரிய குழியாக நீ வெட்டிகிட்ருக்க, எப்போ நீ என்னை தள்ளி விட போகிறேன்னு எனக்கு தெரியல அப்படின்ட்டுருக்காரு. டேய் வாடா வெண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து அப்படி கூட்டிகிட்டு வரேன். இல்லை ஆற்றுல எல்லாம் சௌக்கியமாக அப்படின்னோடனே, ஆற்றுல எப்படி எல்லோரும் சௌக்கியமாக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி
மாதிரி ஜிகே கேட்க, அது இல்லை அது இல்லையா, வீட்டில் எல்லாம் சௌக்கியமானு கேட்குறோம் அப்படின்னோடனே ஆஹா அப்படின்ற மாதிரி கேட்க, இது ஜேகேவும் அம்மாவும் ஜேகே அப்படி தொலைவில் தட்டிட்டு, அதெல்லாம் ஆற்றுல எல்லாம் சௌக்கியம்தான், என்ன அவங்க அப்பா தான் பிஸ்னஸ்னு உலகம் ஃபுல்லாக சுற்றுறாரு, என் பையன் பிஸ்னஸ்னு ஊர் ஃபுல்லாக சுற்றிட்டுருக்கான், நான் இவனுக்கு கல்யாணம் ஆகணும்னு சர்ச்சு ஃபுல்லாக சுற்றிட்டுருக்கேன், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஒன்றும் கவலைப்படாதே, எல்லாம் பேசா நடக்கும் அப்படின்னு சொல்லவும் ஜேகே தான் எப்படி ஐயா நடக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்போ அவர் தான் கோதாவரி அப்படின்னோடனே காஃபி குர்ரி அப்படின்றாரு ஜேகேவும் அப்படி சொல்ல, அவங்க தான் அப்படி திரும்பி பார்க்குறாங்க ஜேகேவும், இது சம்சாரம் மின்சாரத்தில் வர்ற டைலாக்ல அதான் சொல்லேன் அப்படின்னோடனே, இல்லை என் பொண்டாட்டி பேர் தான் கோதாவரின்னு சொல்லிட்டு அவங்க தான் சொல்ல, அப்படியே காப்பி தான் எடுத்துகிட்டு வர, என்ன தம்பி காப்பி தண்ணி எடுத்துக்கோங்க அப்படின்னோடனே, காப்பி தண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு காப்பியை தண்ணியாக போட்டுருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி அவர் தான் பயங்கரமாக காமெடி பண்ணிகிட்ருக்காருங்க. அவங்க அம்மா தான் சும்மா பையன் தராமல் போயிட போகிறாங்க அப்படின்னோடனே, நம்மளுக்கு ஆச்சாரம்லாம் செட் ஆகாதம்மா, பேசாமல் வாம்மா, எப்படியும் இங்கே இருக்கிற பையன் நல்ல பலமாக இருப்பான், எனக்கு பிடிக்காது அப்படின்னோடனே, முதல்ல பையனை பாரு அதுக்கப்புறம் பேசு அப்படின்ட்டுருக்காங்க. ஜெயிக்கவும் என்ன பாரு என்னத்த பேசுன்ற மாதிரி வரும், இது குடிச்சிட்டு நல்லாயிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காரு. ஸோ அப்படியே அப்புறம் மாப்பிள்ளைக்கு என்ன வேலை அப்படின்னோடனே அப்படின்ற மாதிரி ஜேகே பார்த்து மறைக்கிறாரு. ஐயா இது கூட தெரியாமல் என்னை கூப்பிட்டா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவும் ஜேகேவோட தைஸில் அப்படி கை வச்சுட்டு மூடுறோம் வாய் அப்படின்ற மாதிரி ஒரு தட்டிட்டு, அது பையன் ஒரு கம்பெனியில் சிஓவாக இருக்கான், அந்த கம்பெனியே அவனுக்கு தான், நாங்கள் பரம்பரையாக பெரிய பணக்காரங்க, அவங்க அப்பா அவங்க தாத்தா எல்லாம் அப்படின்னு சொல்லவும், அப்படியா பெரிய சம்மந்தம் தான் அப்படின்னு சொல்ல, எங்கள் வீட்டில் நாங்கள் ரொம்ப டீசெண்டாக ஒரு மிடில் கிளாஸ் குடும்பம் தான், ரொம்ப வசதியெலாம் கிடையாது, ஆனால் நல்லா தான் ஒரு வசதியாக தான் இருக்கும் அப்படின்னு ஒன்று ஜெயிக்கவும், என்ன குழப்புறோம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காரு. ஸோ அவங்களும் வசன்னு பேசாமல், ஏன் நீங்கள் பையனை கூப்பிடக்கூடாது அப்படின்னு பையன் எனக்கு கல்யாணத்தில் சுத்தமாக விருப்பம் இல்லை, ஏன்டான்னு கேட்டால் நானும் படிக்கணுங்கிறான், உங்கள் இடத்துல படிக்க வைக்கிறீங்கன்னு சொன்னால் பேசா பண்ணிடலாம் அப்படின்னோடனே அவங்க அம்மா தான் கண்டிப்பாக படிக்க வைக்கலாம் அப்படின்னோடனே ஜெயிக்கவும், அது படிக்க வைக்கணுமா, உன்னாலலாம் படிக்கவே வைக்க முடியாதுன்ற மாதிரி ஜெயிக்க பார்த்துட்ருக்கேன். அவங்க அம்மா தான் கண்டிப்பாக நாங்கள் படிக்க வச்சிட்றோம், நீங்கள் பையனை மட்டும் கட்டி போடுங்க, அவனை என் பையன் மாதிரி நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னோடனே, சரி கோதாவரி பையனை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா தான் சொல்ல, சரின்ற மாதிரி இங்கே அவங்க அம்மா தான் அம்மா அப்படி எட்டி பார்த்துட்ருக்கம்மா, கட்டிக்க போகிறது நானா நீயா, எதுக்கு எட்டி பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்க, வாய முறா, அந்த பையன் செம்ம அழகாக இருப்பான், ஃபோட்டோலேயே அழகாக இருந்தான், அதான் எஃபெக்டாக இல்லை கிராஃபிக்ஸான்னு பார்க்குறதுக்கு எட்டி பார்த்துட்ருக்கேன் அப்படின்னோடனே, இந்த வெண்ணெல்லாம் தெரிஞ்ச உனக்கு அதை முன்னாடி பார்க்க மாட்டியான்ற மாதிரி அவரும் அப்படியே உட்காந்துருக்கேன். அப்போ தான் பையனும் வர, ஸோ ஜேகே தான் அப்படி என்ன அழகு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நிமிர்ந்து பார்த்தா அப்படியே பார்த்து ஒரு அவ்வளோ ஷாக்காக நின்றுட்டுருக்காரு. ஸோ அது வேறு யாரும் இல்லை, நான் ரொம்ப வெட்கப்பட்டு அப்படி தாளெல்லாம் குடிஞ்சிட்டு கீழேயே பார்த்துட்ருப்பான், சிரிச்சிட்டே இருக்கான் அவன் பாட்டுக்கு, அவனுக்கு தெரியாதுல்ல யார் வந்திருக்காங்கன்னு. ஸோ அவனுக்கு ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிட்டு, ஸோ அவன் சிரிச்சிட்டே பார்த்துட்ருப்பான். ஸோ அப்போ அவங்க அம்மா தான் பையன் ஃபோட்டோவோட அழகாக இருக்காண்டா, எனக்கு என்னமோ நேரில் தான் எஃபெக்ட் போட்ட மாதிரி இருக்குது, ஐயோ அப்படியே தூக்கிட்டு போயிடலாம் போல இருக்குல்ல அப்படின்னோடனே ஜெயிக்கும், தூக்கிட்டு போயிடலாம் போல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. தேங்கும் அப்படியே நின்றுட்டே இருக்கேன், உட்கார்றா அப்படின்னு சொல்லவும், இருக்கட்டும்ப்பா நான் நிற்கிறேன் அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை உட்காரு, மாப்பிள்ளையை பாரு, அப்புறமேட்டு பொடிகளை கிடைக்கலான்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல, தான் நிமிர்ந்து பார்த்த மனுஷனுக்கு அப்படியே சாக்கு தூக்கி வாரி போடுது. லைக் அவர் கண்ணை நல்லா சிமிட்டி பார்த்துட்டு கண்ணை நல்லா தேய்ச்சி அபிஷ்டு அப்படின்ற மாதிரி பார்க்க ஜேகே தான் அப்படியே அவர் ஒரு பார்த்து கீழே குனிஞ்சிட்டு ஸ்மிக் பண்ணிட்டு பார்த்து அப்படியே உட்காந்துருக்காரு. தேங்க்கு ஐயோ இவனா அங்கே பாரில் பார்த்தது இங்கே எப்படி நேரம் வந்தான், ஐயோ அப்பாவுக்கு வேறு இவனை பற்றி தெரியாது,
சும்மா இவன் தான் மாப்பிள்ளையா இல்லை மாப்பிள்ளையை அடிச்சு போட்டு வந்துட்டானா அப்படின்ற மாதிரி தேங்க் தான் பார்த்துட்ருக்கேன். ஸோ அப்போ ஜேகே தான் அப்படியே நிமிர்ந்துட்டு யாருக்கும் தெரியாமல் அப்படின்னு ஃப்ளைட் கிஸ் கொடுக்குறான் தேங்க்கு. ஆஃபீஸ் டூ இவனை அப்படின்ற மாதிரி இருக்குது அவருக்கு. ஸோ அவரும் வந்து அப்படியே எழுந்திரிச்சிட அவங்க அப்பா என்னாச்சு தேவா ஏன் எழுந்திரிக்கிற அப்படின்னோடனே அது அப்பா எனக்கு கால் வலிக்குது அப்படின்னோடனே அதான் உட்காந்துருந்தேடா அப்புறம் என்ன கால் வலிக்குது அப்படின்னு சொல்லவும் இல்லைப்பா எனக்கு கால் வலிக்குது அதனால நான் நிற்கிறேன் அப்படிங்கிறாரு. என்னடா இது புதுசாக சொல்கிறேன்ற மாதிரி அவங்க அப்பா கேட்க தேங்க தான் என்ன சொல்கிறதுன்னு தெரில. அவருக்கு பதட்டத்தில் வாயிலாம் உளருது. ஸோ தேங்க உனக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க அவர் சொல்ல வர்றதுக்கெல்லாம் அவங்க அம்மா தான் தேங்க்கு எப்போ பார்த்தாலும் அவன் ஏதாவது குளறுபடியாக தான் சொல்லுவான். அவனை எதுக்கு கேட்குறீங்க? நான் மாப்பிள்ளை ரொம்ப நல்லவராக இருக்கார் அப்படின்னு. யார் இவன்? நான் நல்லவன். கூட்டத்தில் அந்த ஒரு பையனை இழுத்துட்டு போய் லிப்லாக் பண்ணி உதட்டு கழித்து வைக்கிற படுபாவி பையன் இவனை போய் நல்லவன்னு மாமி சொல்லுதே அப்படின்ற மாதிரி அவர் தான் நினச்சிட்ருக்கேன். சரி தான் ஆமாம் ரொம்ப நல்லவன், என்னை கட்டிக்க போகிறேன்னா தவிர வேறு யாரையும் கிஸ் கூட பண்ணது கிடையாது அப்படிங்க தேங்கும். யாருக்கு தெரியும் இவனை அப்படின்ற மாதிரி அவருக்கு கல் கிடச்சி எடுத்து அடிச்சிருவார் போல், அந்தளவுக்கு கோபமாக வருது. ஸோ அவங்களும் வந்து மேற்படி எல்லாம் பேச ஆரம்பிக்காச்சேக்கு தான் எக்ஸ்கியூஸ் மீ மாமனார் அப்படின்னு ஒன்றே அவரும் என்ன மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி கேட்க அது நான் பையன்கிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்க பர்சனலாவா அப்படின்ற மாதிரி எல்லோரும் பார்த்துட்ருக்கு தேங்க. இவன் கூட எனக்கு என்ன பர்சனல், கண்டிப்பாக பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கேன். அவங்களும் அப்படி திருன்னு முழிக்க ஜேகே தான் என்ன மாமனார் அவன் ஒரு மாதம் லிவிங் டுகெதரில் இருந்தால் தான் கல்யாணமே பண்ணிக்கிறேங்கிறான். நான் என்ன ஒரு நிமிஷம் பேசிட்டு வரேன் தானே சொன்னேன், ஏன் இப்படி திருத்துன்னு பார்க்குறீங்க அப்படின்னோடனே அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ள நீங்கள் போய் பேசுங்க அப்படின்னோடனே தேங்க்ஸ் மாமனார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் தான் அப்படியே வராது ஆகுனா இங்கே பாரு வராத ஓடிடு அப்படின்ற மாதிரி சொல்ல நான் ஓடுறேன்னா இல்லை ஒன்று ஓட வைக்கிறேன்னான்னு பார்க்குறேன், நீ மேலே போ அப்படின்னு சொல்லிவிட்டு தேங்க அப்படியே மேலே தள்ளிட்டு ஜேகே தான் பின்னாடியே போக தேங்க தான் இந்த ஆஃபீஸ்ட்டு எதுக்கு மேலே வேறு வரான். ஐயோ அங்கே வேறு தனியாக இருக்கும் போது கிஸ் அடித்தா இங்கே தனியாக வேறு மாட்டுறோமே ஆண்டவரே ஓய்யோ பெருமாளே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவரும் பார்த்துட்டே இருக்கேன். ஜேகே தான் வந்து இப்போ அப்படியே வந்து அங்கே ஒரு காரிடார் மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு 2 ரூம் மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து தேங்க அந்த காரிடாரில் நிற்க ஜேகேமா எதுக்கு இங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொல்ல இந்த இடமே நல்லா காத்தோட்டமாக இருக்குது, எதாக இருந்தாலும் இங்கே பேசுங்க அப்படின்னோடனே அவரும் ஓய் அம்பி என்ன ஓவரா நக்கல் பண்ணுறியாண்ணே அப்படின்னோடனே நக்கல் பண்ணுறானா யார் நக்கல் பண்ணுறா அப்படின்னு சொல்லி கேட்க அப்போது நான் பாரில் நான் இழுத்துட்டு போய் கிஸ் அடித்ததெல்லாம் அம்மி மறந்துட்டாங்க போலையே அப்படின்னு சொல்லவும் இங்கே பாருங்க நீங்கள் தேவையில்லாமல் பேசாதீங்க, நான் ஒன்றும் பாருக்கு வர அளவுக்கு கெட்ட பையன்லாம் கிடையாது, நீங்கள் வேறு யாரையே பார்த்துட்டு பேசுகிறீங்கன்னு சொல்கிறாரு. ஜேகே தான் அப்போது நான் யாரை கிஸ் அடித்தேன், யாரை இடுப்பு பிடிச்சி இழுத்தேன், யாரை அப்படி தரன்னு இழுத்துட்டு வந்தேன்னு சொல்கிறியா தேங்க தான் போதும் அப்படின்னோடனே ஏன் போதும் மாமி உனக்கு என்ன எல்லாம் ஞாபகம் வந்துருச்சா இப்போ அப்படின்னோடனே தேங்க ஐயோ சும்மா இருங்க எங்கள் வீட்டில் யாருக்கும் இதெல்லாம் தெரியாது அப்படின்னோடனே ஓ மாமி இது வேறு பண்ணியிருக்காங்களா, பாப்பாவுக்கு போனது யாருக்கும் தெரியாதா அப்படின்னோடனே தேங்க்கு தான் அப்படியே மூஞ்சி ஃபுல்லாக வேர்க்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. பையன் பாவமாக நிற்க ஜேகே தான் அப்போது உனக்கு கிஸ் பண்ணல அப்போது ஏன்டா என்ன அடித்தா, நான் இன்னும் ஃபர்தராக ஏதாவது மூவ் பண்ணியிருப்பேன்ல, ஒரு நிமிஷம் அங்கேயே அடிச்சுட்டு அப்படியே விட்டு போயிட்டு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லை உனக்கு அப்படின்னோடனே யாருக்கு மனசாட்சி இல்லை, கூட்டத்தில் இருந்து அவனை தூக்கிட்டு வந்து கிஸ் பண்ணதும் இல்லாமல் அவங்கள அப்படியே கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகணுமா வீட்டுக்கு அப்படின்னோடனே இதுவே அவன் புருஷனாக இருந்துட்டேன் அப்போ பாரில் குளிச்சுட்டு விழுந்திருக்கேன், தூக்கிட்டு போகணுமா கூடாதான், அது முதல்ல நடக்குதான்னு பார்ப்போம், கண்டிப்பாக நடக்காது, எனக்கு பிடிக்கல அவங்கள அப்படின்னோடனே எனக்கு பிடிச்சிருக்கே அப்படிங்கிறாரு. தேங்கும் நீங்கள் முதல்ல கீழே போங்க, உங்ககிட்ட பேசினதெல்லாம் போதும் அப்படிங்கிறாரு. ஜேகேவும் எனக்கு போதாது, நான் ரூமுக்கு வரணும் அப்படிங்கிறாரு. எதுக்கு அப்படின்னோடனே எனக்கு தெரியாது, நீ இப்போ ரூமுக்கு என்ன அழைச்சிட்டு போறியா இல்லை நீ வந்து ஏதோ ஒரு பொய்யை சொல்லிவிட்டு அங்கே பப்புக்கு வந்தால் நான் உன்னை பார்த்தேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, இங்கே மட்டும் இல்லை உன் அம்பி குடும்பத்தில் எங்கேயும் உன்னை கல்யாணம் பண்ண மாட்டாங்க பரவாயில்லையா அப்படின்னோடனே
நீங்கள் என்ன பிளாக்மெயிலெலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லவும், பிளாக்மெயில்னா எல்லாமே பண்ணுவேன், நீ பர்மிஷன் கொடுத்தா அப்படின்னு தேங்க்கு எதை சொல்கிற அப்படின்னு சொல்ல, நீ எதை கேட்குறேன்னு சொல்கிறேன் அப்படிங்கிறது தியாகம். வாங்க வந்து தொலைங்க, காட்டி தொலைகிறேன்னு சொல்லிவிட்டு அவரும் அவரோட ரூமுக்கு போய் காட்ட ஜேகே தான் பார்க்குறாரு. ரூம்லாம் கொஞ்சம் கந்தரகோலமாக தான் இருக்கா. என்னது இது, அழகாக வச்சுக்க மாட்டியா, இப்படி தான் வருங்கால புருஷன் வரும்போது இப்படி அலங்கோலமாக வச்சுருவியா அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் தேவையில்லாமல் பேசாதுங்க அப்படின்னோடனே, அப்போ தான் அங்கே ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அதில் பார்க்க தியாகோட ஃபோட்டோ ஒன்று இருக்குது. க்யூட்டாக இருக்குது பார்க்க. தியாகம் வந்து அப்போது நம்மலாம் வந்து சின்ன பிள்ளையில ஏதாவது போஸ் கொடுன்னா காமெடியாக ஒரு போஸ் கொடுத்துருப்போம்ல, அந்த மாதிரி ஒரு போஸ் தான் வச்சுட்டு நிற்பான். ஸோ அதை பார்த்துட்டு ஜேகே அழகாக இருக்கே அப்படின்னோடனே தியாகம் அதை உடக்குன்னு பிடிங்கிட்டு, இங்கே பாருங்க இதெல்லாம் நீங்கள் எடுக்கக்கூடாது, முதல்ல நீங்கள் வெளியே போங்க, அதை காட்டி கொடுத்துட்டால அப்படின்னோடனே அவரும் டேடுக்குன்னு மறுபடியும் பிடிங்கிட்டு, இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்ல, எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கப்புறம் எப்படியும் கல்யாணம்னு ஒரு 3 நாள் இருப்பாங்களா, இல்லை ஒரு வாரம் இழுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு வாரம் காலையில் கூட உன்னை வந்து வீட்டில் பார்த்துடலாம், நைட்டுக்கு நான் என்ன பண்ணுவேன், இதுதான் ஒரே ஆதரவு, எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோட் பாக்கெட்டில் எடுத்து வச்சுக்க தேங்க தான். ஐயோ அப்படின்ட்டு போக மாட்டான் போலையே அப்படின்ற மாதிரி பார்க்க ஜேகே தான் டடுக்குன்னு அப்படியே தேங்க இடுப்பை பிடிச்சி இழுக்க தேங்க, பாருங்க மறுபடியும் அரைஞ்சிருவேன் அப்படின்னோடனே, அரைவியா அப்படின்னோடனே, அரைஞ்சுன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான், உதடு வீங்க நான் அடிச்சிடுவேன் அப்படின்னோடனே, எது அப்படின்ற மாதிரி தேங்க பார்த்துட்ருக்காரு. ஜேகே வந்துருச்சுட்டு, சரி நீ வந்து பப்புக்கு வர அளவுக்கு எதுக்கு வந்த முதல்ல அப்படின்னோடனே, எதுக்கு வந்ததுன்னே சாருக்கு தெரியாது, ஆனால் கூட்டத்துலேருந்து அப்படியே தரன்னு எழுதிட்டு வந்துட்டார் அப்படின்னோடனே, எதுக்கு வந்தேன்னு கேட்டேன் அப்படின்னோடனே, ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். அது எந்த ஃப்ரெண்டு, போயும் பப்பில் உனக்கு பார்ட்டி தர்றது, இனிமேல் அந்த ஃப்ரெண்டு கூடலாம் பேசாத, ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிடு என்ன அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் அதெல்லாம் நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை, முதல்ல நீங்கள் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை தள்ள முடியல. அவன் தான் இன்னும் தேங்க இடுப்பை டைட்டாக பிடிச்சிட்டு, போய் அம்பி ஓவராக பண்ணாத, அப்புறம் இப்போது எப்படியும் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நான் கீழே போகணும், இல்லைன்னா தப்பாக நினைப்பாங்க, ஒரு கிஸ் தரியா அப்படின்னோடனே, எது பேசாமல் போயிருங்க, செம்ம டென்ஷனில் இருக்கேன், எனக்கு இந்த கல்யாணமே பிடிக்கல, கிஸ் தரணுமா அப்படின்னோடனே, இன்னும் அம்பி மனசில் கல்யாணத்தை நிறுத்திடலான்னு சொல்லி ஐடியாலாம் இருக்கும் அப்படின்னோடனே, அவரும் அப்படியே தேங்க பார்க்க தேங்க அப்படிலாம் அதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லவும், அந்த ஐடியா வந்து குழி தோண்டி புதைத்து விடுங்கள், ஏன்னா உன்னோட புருஷன் எல்லாமே நான் தான், நீ யாரையும் நினச்சி கூட பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஜேகே தான் அப்படியே தேங்க அப்படின்னு சொல்லி கிஸ் பண்ண, அப்பிஷ்டு அப்படின்னு ஜேகே சிரிச்சுட்டு, அப்பிஷ்டுவா அப்படின்னு சொல்லவும், தேங்க தான் அப்படியே ஜேகே ஒரு புஷ் பண்ண, ஒருத்தன் தள்ளி போயிட்டார். தேங்க தான் கொடுன்னு கீழே ஓடிட்டார். ஜேகேவும் அபிஷ்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டுருக்காரு. ஸோ இப்போ வந்து கீழே வர தேங்கன்னா அப்படியே போய் அவங்க அம்மா கிட்டே நின்றுட்டு, அம்மா அது வந்து அவர் அவசரமாக வீட்டுக்கு போகணுமா, அதை நானும் வந்துட்டேன் அப்படின்னோடனே, நீ வந்தால் எதுக்கு இவ்வளோ முன்னாடி அதுவும் குடுன்னு வர அப்படின்னு சொல்லி கேட்க, அது சும்மா தான் அப்படின்னு சொல்லி அவர் சமாளிக்க ஜேகே தான் இப்போ கீழே வந்துட்டு அவங்க அம்மாட்ட உட்காந்துட்டு, என்னம்மா எல்லாம் பேசி முடிவு பண்ணிட்டீங்களா, முடிவு பண்ணிட்டோம்டா அப்படின்னோடனே, என்ன சொன்னார் அப்படின்னோடனே, ஒரு சின்ன சிக்கல் தான்டா ஜேகே, கல்யாணம் அவங்க முறைப்படி நடக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னோடனே, ஜேகேவும் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ தேங்கோட அப்பா தான், நீ பாருங்கள் தம்பி, எங்களுக்கு இந்த இன்டர் மேரேஜ் வந்து ஓகே தான், ஆனால் எங்கள் சொந்தக்காரங்க அதை ஏற்றுக்க மாட்டாங்க, எங்கள் முறைப்படி தாலி தான் கட்டணும், ஆனால் உங்கள் முறைப்படி ரிங்கு தான் போடணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல ஜெயிக்கவும், அவ்வளோதானே, ரொம்ப 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 சிம்பிள், ஃபஸ்ட்டு உங்கள் முறைப்படி தாலி கட்டி கல்யாணம் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட்டு எங்கள் முறைப்படி சர்ச்சில் போய் ரிங் போட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம், உங்களுக்கு காலங்காத்தால் நல்ல ஒரு முகூர்த்தத்தில் வச்சிடலாம், எங்கள் இது காலையில் ஒரு 11-10 மணிக்கு வச்சாலே போதும் அப்படின்னு ஒன்றே அவங்களுக்கு தான் அந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்கும்
நடக்காத கல்யாணத்துக்கு 2 கல்யாணம் வரையும் அவனுக்கு அப்படின்ற மாதிரி பார்க்க ஜேகே நான் அப்படின்ற மாதிரி கண்ணு ஐப்ரோ பார்க்க டக்குன்னு அவங்க அம்மா பின்னாடி போய் ஒழிஞ்சிட்டாரு. ஸோ இப்போ வந்து அம்மா கல்யாணம் எப்போ வச்சுருக்கீங்க அப்படின்னோடனே ஒரு மாதம் தள்ளி அப்படின்னோடனே 1 மாதமா அப்படிங்கிறாரு. ஏன் அங்கிள் உங்கள் பையனை விட்டு உங்களால் இருக்க முடியாதா, எதுக்கு 1 மாதம் அப்படிங்கிறாரு. இல்லை 1 மாதம் தான் அப்போ தான் கரெக்டாக இருக்கும், 1 மாதமே கம்மி மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி கேட்க வரும். 1 மாதம்லாம் வேணாமாம்மா, மினிமம் 1 வாரம் போதும், மற்ற வேலை எல்லாமே நான் பார்த்துக்கிறேன், ஆளுங்க நான் போடுறேன், எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிடலாம், தயவு செஞ்சு உங்கள் பக்கத்துலேருந்து 1 ரூபாய் மட்டும் செலவு பண்ணிடாதீங்க, எனக்கு என் பொண்டாட்டி அப்படியே கொடுத்துருங்க, நான் எல்லாமே அவனுக்காக எல்லாமே நானே பார்த்துக்கிறேன், தயவு செஞ்சு நீங்கள் 1 ரூபா கூட போடக்கூடாது அப்படின்னு சொல்லவும், இல்லை மாப்பிள்ள அது பையனுக்கு ஏதாவது குறை இருக்குதுன்னு சொல்லிட போகிறாங்கன்னொன்னே, நீங்கள் பாருங்கள் மாமா, நம்ம சந்தோஷத்துக்கு நம்மளுக்காக வாழ்கிறோம், எவனும் குறை இருக்குன்னு சொல்ல போகிறான் அப்படின்னு சொல்லி உங்கள் பையனை நான் விட போகிறது கிடையாது, அதுக்குன்னு உங்கள் பையனை நான் கல்யாணம் பண்ணிக்காமல் போகிற போதும் கிடையாது, எவனுக்காகவோ நம்ம எதுக்கு கஷ்டப்படணும், புரிஞ்சுக்கோங்க மாமா, என்னை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உங்களை நான் புரிஞ்சுக்கிட்டு நம்ம எல்லோரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்தாலே போதும் அப்படிங்கிறாரு. ஸோ அவங்க அம்மாவும் பரவாயில்லையே பையன் தேறிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லி பார்க்க, என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு ஓகே தாண்டா அப்படிங்கிறாங்க. அப்போது மாமா ஒரு வாரத்தில் கல்யாண வேலையெல்லாம் சும்மா டப்பு டப்புன்னு பண்ணிடலாம் என்னங்கிறீங்க அப்படின்னே, ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள, என் பையனை நீங்கள் இவ்வளோ நல்லா பார்த்துக்குவீங்கன்னு சொல்லும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு நான் ஜெய்க்கு தான், உங்கள் பையன்தான் மாமா என் உலகமே, கண்டிப்பாக நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் சொல்ல. ஸோ இங்கே ஈவினிங் போல் தேங்க தான் ஜிம்மினுக்கு கால் பண்ணி இதெல்லாம் சொல்லி புலம்ப, ஜிம்மினு வாழ்க்கையிலேயே இந்த மாதிரி ஒன்று நடந்ததே இல்லை, டிஃபரெண்ட்டாக இருக்குது, கல்யாணத்துக்கு முன்னாடி முதல் முத்தம் அதுவும் புருஷனுக்கே கொடுத்துருக்கால, நானும் யாருக்கோ கொடுத்துட்டேன்னு தான் நினச்சேன், கடைசியில் பார்த்தா கொடுத்தோடனே புருஷன் வர்றதுல டிஃபரெண்ட் அப்படிங்கிறாரு. தேங்கும் சும்மா வர்றா சுங்கி அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கேன். ஜிமினும் சரி மச்சான் 2 கல்யாணங்கிற, ஃபஸ்ட் நைட்டு 1 தானா, இல்லை அதுவும் 2 நடக்குமா அப்படின்னு வந்து பாரு விளக்கு பிடிச்சி அப்படின்னு சொல்லி கேட்க, ஜிமினும் ஐயோ அது ரொம்ப வல்கராக இருக்கும் மச்சான், நீ நடந்ததுக்கப்புறம் சொல்கிறியான்னு சொல்லி கேட்கவும் தேங்க்கு செம்ம டென்ஷனாகி ஃபோனை கட் பண்ணி வச்சுட்டாரு. ஜிமினும் அப்படி நான் என்ன கேட்டேனே பாட்டுக்கு கட் பண்ணி போட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்போது 1 வீக் தான் அப்படியே போக தேங்கண்ணா அப்படியே ஃபஸ்ட்டு உங்கள் மேரேஜ் தானே, ஸோ அப்படியே வெயிட்டி செட்டில் நின்றுட்டு நான் அபிஷ்டு நல்லவனா கெட்டவனா இவனை எப்படி நான் புரிஞ்சுக்கிறது, அப்போ என்னென்னா பாரில் இழுத்துட்டு போய் கிஸ் பண்ணான், அப்புறம் வீட்டில் என்னென்னா அவ்வளோ உருக்கி பேசுகிறான், இவனை புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படின்ற மாதிரி தேங்கண்ணா பார்க்க அப்போ தான் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஐயர் சொல்லவும் தேங்க கூப்பிட்டு வர பார்த்தா ஜேகி அங்கே உட்காந்துருக்காரு, அவருக்கு முகம் ஃபுல்லாக அவ்வளோ ஒரு ஸ்மைல், தேங்கையே பார்த்துட்ருக்கேன். இந்த தடவை ஜேகி சிரிக்கிறது பார்க்குறதுக்கு தேங்கு ரொம்ப அழகாக இருக்குது, அவன் ரொம்ப க்யூட்டாக சிரிக்கிறான். தேங்கும் அபிஷ்டு அழகாக சிரிக்கிறானே அப்படின்ற மாதிரி பார்க்க ஜேகி தான் அப்படியே சிரிச்சிட்டே இருக்க, தேங்கன்னா பக்கத்தில் வந்து உட்கார ஜேகி தான் அப்படியே தேங்கிட்ட என்னடா ரொம்ப இளைச்ச மாதிரி தெரியுது அப்படின்னோடனே, அவ்வளோ 1 வாரத்தில் இளைக்கிறதுக்கு நான் சுகர் பேஷண்ட்டா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கப்புறம் இளைச்ச மாதிரி தாண்டா தெரியுது அப்படின்னு சொல்கிறாரு. தேங்கும் ஹலோ ரொம்ப பேசாதீங்க மந்திரம் சொல்லுங்கள் அப்படின்னோடனே சொல்லிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிகிட்ருக்காரு. ஸோ அப்படி இருக்கச்ச அப்படியே தாலி கட்டிட்டு இந்த பக்கம் வந்தால் நேராக சர்ச்சு, தேங்க்கு வந்து ஒரு ஒயிட் கோட், ஜேகிக்கு வந்து பிளாக் கோட் அந்த மாதிரி தான் போட்டிருக்கு, தீம் வந்து ஃபுல்லாக ஒயிட் ஃப்ளாரில் வந்து அப்படியே டெக்கரேஷன் பண்ணியிருக்க மாதிரி ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. தேங்க்கு என்ன ஒரு அதிசயமாக இருக்குன்னா 2 கல்யாணத்தில் எந்த ஒரு சின்ன பிரச்சனை கூட இல்லை, லைக் அது இல்லை இது இல்லைன்னு எதுவுமே இல்லை, எல்லாமே ரொம்ப 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 ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. ஸோ தேங்க்கு எப்படி அவனால் இதெல்லாம் பண்ண முடியுது, ரசித்து பண்ண மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். ஸோ வந்து தேங்க்கு வந்து கையில் அந்த பொக்கே மாதிரி கொடுக்காங்க, அதுவும் ஒயிட் கலர் ஃப்ளார்ஸில் தான். ஸோ தேங்க்கு அந்த ஃப்ளார் ரொம்ப பிடிக்கும், அவங்க வீட்டில் கேட்டு அவன் செஞ்சுருப்பான். ஸோ அவனுக்கு அந்த ஃப்ளார் பொக்கே பார்க்கும்போது அப்படியே ஒரு சின்ன ஸ்மைல், வெளில வந்து அந்த டெக்கரேஷன் பார்த்தோன்னே பையன் ஃப்ளாட்டு ஜேகேக்கு அப்படியே விழுந்துட்டான். தேங்கும்
ஃபஸ்ட்டு சூப்பராக பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி பார்க்க அப்போ தான் அங்கே ஜேகே நிற்கிறாரு. அப்போவும் அவர் சிரிக்கிறாரு. எப்போ வந்தாலும் அந்த ஸ்டேஜில் அவன் அப்படியே நடந்து வரும்போது அந்த லைக் நேராக நடந்து வரும்போது அவன் சிரிக்கிறது பார்க்க தேங்க் அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. லைக் குழந்த மாதிரி சிரிக்கிறான். தேங்க் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஹாப்பியாக தான் கல்யாணம் பண்ணிக்கிறான். ஸோ இந்த மாதிரி இருக்கச்சு ஸோ நான் அன்றைக்கி வந்து ராத்திரி தான் தேங்க வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து நின்றுட்டுருப்பான். அவங்க அம்மா வந்து டேய் அது வந்து அவர்கிட்ட நல்லா பார்த்து பத்திரமா நடந்துக்கோ, அவர் சொல்கிற பேச்சை கேளு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க தான் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிகிட்ருக்கு. தேங்க தான் அவனுக்கு எதுவும் புரியல. ஆனால் பூமம் அது மாதிரி தலைவட்டம் ஆட்டிகிட்டு இருக்கா. அப்போ தான் ஜேகே அம்மா வந்து பால் வந்து கொடுத்துருப்பாங்க. நீ குடிச்சிட்டு ஜேகே கிட்ட கொடுத்துரு அப்படின்னோடனே சரி அத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே எடுத்துகிட்டு ஜேகே ரூமுக்கு தான் வர. ஜேகே ரூம் தான் பல ரெடியாக இருக்குது. தேங்க உள்ளே போகவே பயமாக இருக்கே அப்படின்ற மாதிரி பார்க்க ஜேகே தான் உள்ளே வரியா இல்லை நான் எழுதிட்டு வரவா அப்படின்னு சொல்லி உள்ளே இருந்துகிட்டே கேட்க எப்படி உனக்கு நான் வந்தது தெரியுன்ற மாதிரி எட்டி பார்த்துட்டு அப்படியே உள்ளே வர தேங்க ஜேகே தான் வந்தான் உள்ளே வந்துட்டு டவரை வந்து லாக் பண்ணுவான். ஆனால் ஜேகே தேங்க உள்ளே வந்தோடனே அவன் கொடுன்னு பெட்லேருந்து எழுந்திரிச்சு போய் ரூமை சாத்திட்டு வர தேங்க்கு தான் இவன் இவ்வளோ ஆர்வமாக இருக்கிறத பார்க்கவே பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கேன். ஸோ இப்போ ஜேகே தான் அம்பி பால் சம்பளம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் நினச்சிட்டேன் தோப்பனார் மாமி என்னை அமுச்சிடாதீங்கன்னு சொல்லி கீழே காலில் விழுந்துட்டுருக்கியோன்னு நினச்சேன். பரவாயில்லையே என்னோட அம்பிக்கு ரொம்ப தைரியம் ஜாஸ்தி அப்படிங்கிறாரு. ஏன் இங்கே என்ன கொலையாக நடக்க போகுது? கொலை இல்லை, ஆனால் கொலையோட மோசமாக அப்படின்னு பண்ணி தேங்க்கு மோசமாவா அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கேன். ஸோ அப்போ அவர் தான் சரி பாலை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு குடிச்சிட்டு தேங்கிட்ட கொடுக்க தேங்க அது வந்து அப்படின்னோடனே என்ன அப்படின்னு சொல்ல நீ எதுக்கு வச்சு குடிக்கிற? நீ என்ன சின்ன பிள்ளையா? அண்ணாக்கு ஒரு குடிக்க தெரியாதா அப்படின்னு. அண்ணா குடிக்கணுமா? டேய் நான் வச்சு குடிக்கணும், நீ அந்த வச்சு தான் நீயும் குடிக்கணும், அதான் முறை. நான் சொல்லித்தரேன், உங்கள் அம்மாலாம் சொல்லித்தர மாட்டாங்க என்ன ஓகேவா அப்படின்னு சொல்லிக்கிறேன். தேங்க எனக்கு ஒருத்தவங்க வச்சு குடித்தா பிடிக்காது, அது அபச்சாரம் அப்படின்னு இவர் டென்ஷன் ஆகிட்டுருக்காரு. குடிடா டென்ஷன் ஆக்காதரா என்ன அப்படின்னு தேங்கும் பெருமாளே என்னை மன்னிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிணத்துல தப்பு போட்டு குடிச்சிட்ருக்காரு. ஜேக்கும் குட் இப்போ என்ன பண்ணணும் தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்க அப்படியே ஜேகே தான் வந்து தேங்க அப்படியே பெட்டில் சாய்ச்சிட்டு அவர் அப்படியே மேலே வர தேங்கு தான் செம்ம பயமாகிடுச்சு. டக்குன்னு ஜேகே தள்ளி விட்டு ஓட பார்க்க திருப்பி இடுப்பை பிடிச்சி கிராப் பண்ணி தூக்கி போட்டு ஜேகே தான் மேலே ஏறிட்டு எங்கடா ஓட போகிற அப்படின்னோடனே எனக்கு ஏதோ அது தப்பாக படுது, தோப்பனார் என்னை காப்பாற்றுங்கோன்னு சொல்லிட்டு அவர் தான் கத்துறாரு. ஜேகே டே கத்தாதான் கீழே இருக்கவங்க கிட்ட என்ன நினைக்க போகிறாங்க அப்படின்னோடனே நீ என்னமோ பண்ண பார்க்குறேன்னு நான் உனக்கு எதுவும் சவியெல்லாம் சாய்க்க மாட்டேன், தள்ளி போட அப்படின்னு சொல்ல ஜேகே தள்ளி போகவா முடியாது, இப்போது எனக்கு பிடிச்சத நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்கோட ஷர்ட்டை தான் கழட்டது. அங்கே தான் அவ்வளோதான் மனுஷன் அப்படியே வந்து லைக் லிட்ரலி கண்ணு கலங்கு, அவ்வளோ வந்து கண்ணில் தண்ணி தேங்கிட்டு நிற்க. ஜேகே தான் எது கழுகுறேன், நான் ஒன்று ஏதாவது பண்ணேன்னா அடிச்சிடறேன் அப்படின்னோடனே இல்லை அது தப்பு இல்லையா அப்படின்னோடனே ஐயோ இந்த அப்பக்காரங்களை நான் என்ன சொல்கிறது, இது உன்னை யாராவது தொட்டால் தப்புன்னு சொல்லி கொடுக்குறாங்க, அது புருஷன் தொட்டால் தப்புன்னு சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறாங்களே, யாராவது இந்த கிளாஸை வச்சு தொலைங்கடா புருஷன் தொட்டால் தப்பு இல்லைன்னு அப்படின்னு சொல்லிட்டு வரும். இங்கே பாரு நான் உனக்கு தாலி கட்டியிருக்கேனா, நீ என்னோடய புருஷன் அண்ணா உனக்கு புரியுதா? நான் தொட்டால் தப்பு இல்லை, நான் என்ன பண்ணாலும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லவும் ஜேகிட்ட அப்போ நீங்கள் என்ன பண்ணாலும் தப்பு இல்லையா, சில விஷயம் தப்பு தான், அது அப்புறம் சொல்லித்தரேன், எது தப்பு இல்லைன்னு நான் இப்போ சொல்லித்தரேன் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் வந்து அப்படியே தேங்காய் தான் கழுத்தில் கிஸ் பண்ண ஆரம்பிக்க. ஃபஸ்ட்டு பையன் தூளிகிட்டே இருந்தாலும் அதுக்கப்புறம் அவனும் வந்து டெம்ட் ஆகிட்டு அவனும் அப்படியே படுத்துட்டான். ஜேகே தான் அப்படியே சிரிச்சுட்டு என்னடா அம்பி தோப்பனார்னு இங்கே காணோம் அப்படின்னோடனே கிண்டல் பண்ணுறியா, நான் எந்திரிச்சு போகிறேன் போடா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போக ஜேகே
அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் கிஸ் பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ அப்படியே தான் அடுத்த நாள் மார்னிங் ஜேகேக்கு வந்து தேவாங்க வந்து அப்படியே அந்த பெட்டில் அப்படியே பார்க்கணுன்னு தான் ஆசை. அவன் எந்திரிச்சு பார்த்தா தேவாங்க இல்லை. லைக் வந்து குளிச்சுட்டு கீழே போயிட்டு அப்படியே சாமி ரூம் இருக்கும். லைக் ஜேகே வீட்டில் சாமி ரூமே இல்லை. அவன் தேங்காய்க்காக தான் பண்ணியிருப்பான். ஸோ அதான் போயிட்டு தப்பு போட்டுகிட்டே இருக்கான். லைக் என்னை மன்னிச்சிருங்கோ அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ தான் வந்து ஜேகே கீழே இறங்கி வரான். அப்படியே வந்து வேணியனை வந்து ஒரு பேண்ட் போட்டு வந்திருப்பான். ஸோ வந்துட்டு அப்படியே தேங்காய் எங்கன்னு மாதிரி தேட அவன் தான் சாமி ரூம்லேயே காலங்காத்தில் நல்லா தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு அப்படியே தலையில் ஒரு துண்டை கட்டிட்டு என்னை மன்னிச்சிருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு தப்பு போட்டுட்ருக்க ஜேகே தான் அப்படின்னோடனே என்னடா அபிஷ்டு அப்படின்னோடனே அபிஷ்டுவா இப்போ நீ என் பேரை சொல்ல மாட்டியா அப்படின்னோடனே அப்படிலாம் சொல்ல மாட்டேன். என்றைக்கு நீ சுத்தபத்தமாக நடந்துக்கிறியா அன்றைக்கி சொல்கிறேன் என்ன உனக்கு அப்படின்னோடனே நீ வாடா ஒரு குட் மார்னிங் கிஸ் கூட கொடுக்காம எப்படிடா நீ பெட்லேருந்து எழுந்திரிச்சு போகலாம் அப்படின்னோடனே குட் மார்னிங் கிஸ்ஸா பத்தச்சான்னு வச்சுக்கோயேன் மண்டை தேஞ்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவோம். கேட்கும் என்னடா திட்டுற அப்படின்னோடனே அப்படி தான் திட்டுவேன் மேலே போட அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுட்டு அவர் தான் பாட்டுக்கு தப்பு போட ஜெயிக்கும் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போக. ஸோ நான் வந்து அப்படி சாமி ரூம்லேயே உட்காந்துட்டு என்னை மன்னிச்சுருங்கோ அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காரு. ஸோ அவங்க அத்தையும் வந்து தேவன்கிட்ட இதை உனக்காக தான் ஜேகே பண்ணான். எங்கள் இதில் ஜீசஸ் ஃபோட்டோ கூட ஒன்று தான் இருக்கும். அவனுக்கு எங்கே எது வைக்கிறேன்னு கூட தெரியாது. ஆனால் உனக்காக கஷ்டப்பட்டு வச்சான்னொன்னே தேவனுக்கு ஒரு மாதிரி சிம்பத்தி டக்குன்னு க்ரியேட் ஆகி ஓ எனக்காக தான் அபிஷ்டு பண்ணுச்சா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்படியே வந்து காஃபி எடுத்துகிட்டு மேலே போக ஜேகே தான் குளிச்சுட்டு வந்துருப்பார். வேறு டவல் மட்டும் கத்தியிருக்கேன். தேங்காய் அப்படியே காஃபி கொண்டு வர காஃபியை மட்டும் பொறுமையாக வாங்கி வச்சுட்டு அப்படியே தேங்காய் கட்டி பிடிச்சிட்டு என்னடா அம்பி அப்படின்னோடனே எனக்காக தான் நீ சாமி ரூம் செட் பண்ணியா அப்படின்னோடனே நான் அம்பியை செட் பண்ணலான்னு பார்த்தேன். அம்பியை செட் பண்ணால் சாமி ரூம் செட் பண்ணணுன்னு சொன்னாங்க அதான் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாரு. என்ன நக்கலா அப்படின்னு சொல்லி கேட்க அவரும் கரெக்டாக வச்சுருக்கேனா இந்த இதெல்லாம் சொல்லுவாங்களே லைக் இந்த சாமி எங்கே தான் வைக்கணும் இந்த சாமி இந்த மூலையில் தான் வைக்கணும் இவரை சென்டரில் தான் வைக்கணும்னு என்னென்னமோ சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வச்சுருக்கேன் ஓகே தானே அப்படின்னோடனே தேங்க்ஸ் சிரிச்சிட்டு சூப்பராக இருக்குது தேங்க்ஸ்டா அபிஷ்டு அப்படின்னோடனே சரிடா அம்பி அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. ஸோ இதோட நான் இந்த ஒன் ஷாட்டை முடிச்சுக்கிறேன். எல்லாேருக்கும் ஒன் ஷாட்டு எப்படிரா இருந்துச்சு? லைக் ஒன் ஷாட் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி நம்ம ஹர்ஷு வித் எஃப்எஃப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி நம்ம அழகழகா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக மற்றது எல்லா எஃப்எஃப்பையும் விட நல்லா போட முடியுமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்னால் முடிஞ்சதை உங்களுக்கு அடிக்கடி கொடுத்துட்டே இருக்கிறது தான் ஹர்ஷு வித் எஃப்எஃப். ஸோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம உடன் போடுறது அப்படியே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சரிடா உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற வரையும் உங்களை மிஸ் பண்ண போகிறது நான் உங்கள் ஹர்ஷு. பாய்.